வணக்கம் நேர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல நான் என் நமஸ்காரம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 21/2/2025 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை, குரோதி ஆண்டு மாசி 9. இன்னைக்கு நவமி, சமநோக்கு நாள். இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10, மாலை 4:30 to 5. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:00 to 1:30, மாலை 6:00 to 7:30. இந்த நல்ல நேரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா 10:12, யமகண்டம் 3:04 மாலை, குளிகை 7:30 to 9 காலை, வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கொஞ்சோண்டு சாப்பிட்டு போகணும். இன்னைக்கு சூரிய உதயநாயகி பார்த்தீங்கன்னா 6:33. திதி பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்குது. அடுத்து நவமி வருது. நட்சத்திரம் பகல் 2 மணி வரைக்கும் அனுஷ நட்சத்திரம், பிறகு கேட்டை நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம் வருது. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பகல் 2 மணி வரைக்கும் அஸ்வினிக்கும், பின்பு பரணிக்கும் வருது. ரொம்ப நல்ல நாள் தான் இன்னைக்கு. ஒரு ஜீவன் நிறைந்த நாள் இன்னைக்கு. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன ஆகும்னா, எல்லா விதத்திலும் ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். ஆதாயம் அப்படின்னாவே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, காசு அப்படின்னு. காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவும் ஆதாயம்தான். நல்ல செய்திகள், நல்ல ஃபீட்பேக்கு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு, மற்ற ராசிக்காரர்கள் இன்னைக்கு இவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் எடுத்த காரியம்லாம் கொஞ்சம் தடுங்கல் ஏற்படும். ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வைங்க எல்லாத்தையும். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு கூட போட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீண் விவாதங்கள் வேணாம். ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனை ஒதுக்கி வச்சுட்டு செகண்ட் ஒப்பீனியனில் பேச ஆரம்பிங்க. சச்சரவு இல்லாமல் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு நீங்கள் லாபம் தரக்கூடிய ஒரு நாள் தான். எதிர்பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நாள். உங்கள் ஒர்க்கை எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்தவங்க இவரால் இந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கான் உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமான்னு ஒரு சஞ்சலம் இருக்கும். காலையில இருந்தே எதுக்கு செய்கிறீங்க, செய்யாதீங்க, தள்ளி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கிங், நற்செயல், நல்ல செய்திகள், பணவரவு எல்லாமே நல்லா இருக்கும் இன்னைக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சினா வெளியில தான் கிடைக்கும். அதுக்கு செலவு பண்ணி வேஸ்ட் ஆகாமல் சிலதெல்லாம் நம்ம போய் தண்டம் சொல்லிட்டு வந்துடுவோம். என்னடா இது போனதே வேஸ்டாக போச்சு. பீச்சுக்கு நிறைய வாட்டி போயிருப்பீங்க. சில நேரத்தில் போகும்போது நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும், சில நேரத்தில் டென்ஷன் ஆகி வெளில வருவோம். இது மாதிரி இல்லாமல் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ஒர்க்குனால, சில விஷயங்கள்னால உங்களை பற்றி அனைவரும் போற்றி புகழக்கூடிய ஒரு நாள். கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு ஒரு வேலையை ஸ்மார்ட்டாக முடிப்பாங்க, ஒரு அச்சீவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீண்ட நாள் ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு முடிச்சால, என்னடா இது ரொம்ப நாளாக இழுத்துன்னு இன்னைக்கு முடிச்சிடும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட்டான டே, நல்லா இருக்கும். தைரியமாக இன்னைக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் இல்லாத ஒரு நாள். எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இன்னைக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
நேற்று கௌலவம் போடணும்னு சொன்னேன். காலைல 10 மணி வரைக்கும் இருக்குது கௌலவம். ஸோ காலைல போட்டுடலாம். தைத்துளம் போடலாம். இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் தைத்துளம் போட்டுருங்க. மீதி கரசையை நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த அற்புதமான நாளை எல்லாம் வல்ல இறைவனோட ஆசீர்வாதத்தோட நல்லா பாஸ் ஓவர் பண்ணி நீங்கள் வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.